இந்த ஒரு வருஷத்துக்கு மலை மேல இருக்க கோயில்லாம் ஏற மாட்டோம், போகக்கூடாது. கீழே தரையில இருக்கிற சாமிக்கு போகலாம். 6 மாசம் கழிச்சு தான் கோயிலுக்கே போகணும். விரதமாக்கா அமாவாசைக்கு சாமி கும்பிடணும்க்கா, அதுதான் கேட்டேன். 6 மாசத்துக்கு எந்த கோயிலும் இல்லை. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு கோயிலுக்கு போகலாம். ஆனால் 1 இயருக்கு 1 இயர் வரைக்கும் மேலே மலை மேலே இருக்க கோயிலுக்கு போக மாட்டோம். 1 இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பழனி போங்க. 1 இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பழனிக்கு போக மாட்டேன். ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் போவோம். அதுக்கப்புறம் தான் பழனி. ஓகே பாய் நித்யாக்கா. ஓகே நைனா. ரொம்ப நைனா நான் சொன்னதுக்கப்புறம் இப்போது அக்காலாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, நன்றி 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 நைனா. உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் நாங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 40 செகண்ட் ஆயிடுச்சு. ஓகே பாய் பாய் பாய். ராசி என்னக்கா? ஏன் எனக்கு பூஜை பண்ண போறீங்களா? எனக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ண போறீங்களா? என்னோட ராசி விருச்சிகம் கேட்டை நட்சத்திரம். யார் கேட்டாலும் சொல்லல, உங்களுக்கு தான் சொல்லுறேன். யாராவது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா பார்த்துட்டு ஏன் கேட்குறீங்க? மைக்கு மைக்கு பாரு பாரு போங்க. மைக்கா அதை பார்த்தீங்களா? படாத பாடுபடுது. ஆமாம், கண்டிப்பாக தான். ஓகே, நீங்களும் அதானா? ஓகே நன்றி. ஓகே, நாளைக்கு பெரிய அமாவாசை. இப்போ வீட்டில் பத்திரமா இருங்க. அமாவாசை பிடிக்குமா? பார்த்தாக்கா நாளைக்கு பெரிய அமாவாசை பிடிக்கும். வீட்லேயே பத்திரமா இருங்க. அப்படியா? சரி பிடிக்குது. அப்போ சொல்லவே வேண்டாம், எல்லாமே சேர்ந்துதான் அக்கா. ஆமாம் ஆமாம், ஒருத்தருக்கு சுய ஜாதகம் தான் இங்கே பேசுங்க. அதனால ஒருத்தருக்கு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்கவுங்க சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் தான் பேசும். இந்த பொதுவாக சொல்றது அப்படின்னா. ஓகே நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போமா? இப்போ புரியுதக்கா. என்ன ஏன் இப்போ புரியுது? என்ன புரியுது?